ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 138 2ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி. வார்த்தையாகிய தேவன் தான் மாம்சமாக வெளிப்பட்டார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கலாம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். என்று ஆண்டுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே கிருபை இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது சுகமாக்கக்கூடியது, சொன்னதை செய்துவிட்டுத்தான் திரும்பி வரும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் மாம்சமாக இயேசுவாக வெளிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறினதும் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிறைவேறினது. அதோடு மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் மூலமா இயேசு பிறப்பார்னு சொன்ன அத்தனையும் அப்படியே நிறைவேறுகிறது. இன்னும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. மீண்டுமா இயேசு வரப்போகிறார். இனி உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டபடியே வேதத்தில் இருக்கிறவைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அறிந்தவர்கள் எத்தனை பேர், ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர், விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். அநேகர் இந்த வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு யோசிக்கின்றார்கள். ஏதோ ஒரு பரிசுத்த வேதாகமம், சிலர் கிறிஸ்தவருடைய புத்தகம் என்று சொல்லி அவர்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்துகிற புத்தகம் இல்லை. மனுக்குலத்திற்காக தேவன் வழிகாட்டும்படியா, அதை அறிந்து கொள்ளும்படியா, அதை பார்த்து கற்று அதன்படி நடக்கும்படியாய் அவரே எழுதி கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை தான் வேத புத்தகம். இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சமயம் ஒரு சுற்றுலா பயணி பல பகுதிகளில் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு போகிறான். அங்கு அதை சுற்றி பார்க்க போகும்பொழுது அங்குள்ள ஒரு கைடு வழிகாட்டியை பார்த்தேனே எல்லா இடத்திற்கும் கூட்டி செல், முக்கியமான இடங்கள் எல்லா இடத்திற்கும் கூட்டி செல்லுகிறான். குறிப்பிட்ட இடத்தில் வரும்பொழுது அதில் ஒரு மேப், ஒரு வரைபடம் இருக்கிறது. அது கொஞ்சம் பழையதாக இருக்கிறது. அப்போ அவன் கேட்கிறான், இது என்னது, இதில் ஒரு மேப் இருக்கிறது, ஒரு மாதிரி போட்டு இருக்குன்னு சொல்லி அந்த வழிகாட்டி சொல்லுகிறார். இந்த பகுதியில் வருகிறவர்கள் வழி தப்பி போவார்கள் என்று சொன்னால் இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது அழகாக அப்படியே பார்த்து போய்விடலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த பயணியோ அதை புரிந்து கொள்ளவில்லை. இது ஒரு மாதிரி பழையதாக, இது யூஸ்லெஸ் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் அந்த வழிகாட்டி சொன்ன பிறகுதான் அவன் புரிந்து கொண்டானாம். வழி தப்பி வருகிறவர்கள் இதை பார்க்கும் பொழுது சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதன்படி சென்று விடலாம் என்று சொல்லி. வேதமும் அப்படித்தான். வழி தப்பி திரிவோரை வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று சொல்லி வழி தெரியாமல் தவிப்போரை நேர்வழியில் நடத்தி இம்மையில் மட்டுமல்ல நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்க முடிய கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் வேதாகமம். இன்றைக்கு அந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். வார்த்தையாக தேவன் நம்மில் தங்கியிருக்கும்படியா இருதயத்தை திறந்து கொடுப்போம். இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். நீர் அன்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்று நிறைவேறி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தையும் கூட வீணாக திரும்பவில்லை அப்பா. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னும் அடுத்து நடக்க போகிற காரியங்களை நீர் சொல்லியிருக்கிறீர். கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீர் குமாரனாக வெளிப்பட்டு சொன்ன வார்த்தையின்படியே காரியங்கள் நடந்தது. இன்னுமாய் அடுத்து நடக்க போகிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும். வழி தப்பி போய் வழி தெரியாமல் திகைத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் இந்த வார்த்தைக்கு நேராய் திருப்புவீராக. இந்த வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கும் வெளிப்படட்டும். வாழ்க்கையில மாற்றங்களை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தூக்கி நிறுத்துங்க. துதிகன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பல புத்தகங்கள் உலகத்தில் இருக்கலாம், பல காரியங்களை சொல்லுவதற்கு. வாழ்க்கையை போதிக்கக்கூடிய, வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற, காண்பிக்கிற, போதிக்கிற புத்தகம் பரிசுத்த புத்தகம் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்துவோம், பயன்பெறுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.